வணக்கம். மக்கள் சட்டம் நியூஸ். முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களின் 102வது பிறந்த நாளை முன்னிட்டு கழகத் தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவித்ததை போல் கலைஞர் அவர்களின் பிறந்த நாளை செம்மொழி நாளாக கொண்டாடி தமிழ்நாட்டிற்கும் தமிழிற்கும் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் செய்த சாதனைகளை போற்றும் வகையில் தமிழகம் முழுவதும் கொண்டாடி வருகின்றார்கள். அதன் ஒரு பகுதியாக முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் 102வது பிறந்த நாளை முன்னிட்டு அயோத்தியாபட்டணம் திமுக வடக்கு ஒன்றியம் சார்பில் வலசியூர் பிரிவு அலங்கரிக்கப்பட்ட டாக்டர் கலைஞர் திருவுருவப் படத்திற்கு வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் ரத்னவேல் தலைமையிலும் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் சங்கர் என்கிற சாமிநாதன், அவை தலைவர் கௌதமன் ஆகியோர் முன்னிலையில் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்தார். பிறகு இனிப்புகள் வழங்கி டாக்டர் கலைஞரின் பிறந்த நாளை செம்மொழி நாளாக கொண்டாடினார்கள். இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கினார்கள். இந்நிகழ்ச்சியில் துணை செயலாளர்கள் செந்தில், மகாலட்சுமி, ஆறுமுகம், பொருளாளர் பழனிவேல், மாவட்ட பிரதிநிதி அகரம் ராஜேந்திரன், பாலப்பட்டி ராஜா, கழக மூத்த முன்னோடி ஏடிசி ராஜேந்திரன், மாவட்ட சார்பணி நிர்வாகிகள் மகளிரணி பாரதி, தகவல் தொழில்நுட்ப அணி பாக்கியலட்சுமி, உதயகுமார், சுற்றுச்சூழல் அணி துணை அமைப்பாளர் ராஜகோபால், விளையாட்டு மேம்பாட்டு அணி லட்சுமண பெருமாள், வர்த்தக அணி மாவட்ட துணை அமைப்பாளர் செல்வராஜ், மாவட்ட மகளிரணி துணை அமைப்பாளர் செல்வராணி ஆறுமுகம், ஒன்றிய இளைஞரணி கார்த்திகேயன், ஒன்றிய மகளிரணி அமைப்பாளர் ஜெயவள்ளி சிவக்குமார், ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் சரவணன், தயாநிதி, சசிகுமார், ஒன்றிய மாணவரணி அமைப்பாளர் விஜயசங்கர், வலசியூர் இளங்கோ நகர் கிளை செயலாளர் கிருஷ்ணன், பேங்க் கண்ணன், கிளை செயலாளர்கள் நடராஜ், அருண்குமார் மற்றும் கழக மூத்த முன்னோடிகள், கழக நிர்வாகிகள், கழக தொண்டர்கள், சார்பணி நிர்வாகிகள் ஆகியோர் திரளாக கலந்து கொண்டார்கள்.